ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டியூட்டி பேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டியூட்டி பேட்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப்பை விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, இவங்க பேட்ஸ் ஃபுல்லாக வந்து இவங்க பேட்ஸ் தான் வச்சுருக்காங்க, ஃபிஷ்லாம் கிடையாது. எந்தெந்த பேட்ஸ் எப்படி எப்படி இருக்குது, அதாவது ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு இந்த கடையில் பேட்ஸு. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பெரிய அப்டேட்டாக இருக்கும் இந்த அப்டேட்டு. அதனால் வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நம்மள்ட்ட உள்ள பேடை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போயிருந்தோம், இந்த பார்க்குறீங்களா வீடியோவில் ஏதாவது சேல்ஸ் பண்ண போயிருந்தோம். அந்தாலும் அங்கே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்தெந்த பேடை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, எந்தெந்த பேட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுவீங்க கமெண்ட்டில். அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட் ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துலாம். அந்தநாயகர் கோயில் தூத்துக்குடியில் தான் அந்த மார்க்கெட் அந்தநாயகர் கோயில் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். அந்த அந்தநாயகர் கோயில் வந்து லெஃப்ட் சைடு தஞ்சை ஆஃபீஸ் போகிற ரோட்டில் இந்த பெட் ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட் ஷாப்பில் உள்ள நுழையச்சிலே பாருங்கள், வாசல்லே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அதாவது லவ் பேர்ட்ஸ் வந்து வாங்கும் விலை 240 அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குள்ளே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரான ப்ரைஸ் தான். ஏன்னா நிறைய கடையில் இப்போ உள்ள ரேட் பார்த்தீங்கன்னா 220 ரூபா பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ பேட்ஸ் ஸ்டார்டிங் வளர்த்துறீங்க விற்கிங்க அப்படின்னா அந்த ரேட்டில் வாங்குறாங்க. அதாவது இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி வெளியில் போர்டு போட்டு பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்தாலே 240 ரூபா. ஆனால் நீங்கள் வாங்கினா பார்த்தீங்கன்னா எவ்வளோ, நான் அந்த லவ் பேர்ட்ஸ் வளர்ச்சியில் நான் சொல்கிறேன் ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனவாவோட வைக்கிற ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த பானை, அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே பார்த்துடலாம். ஃபுட்டு வந்து இவங்க வந்து ஒவ்வொரு கிலோ மாதிரி பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாக்கெட் போட்டதுனால 3/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட இருக்கும், 1 கிலோ ஃபுல்லாக இருக்காது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அந்த தீவன கடையில் வாங்குறதோட 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குவோம் தினை வந்து 55 ரூபா அப்படின்னா இங்கே 60 ரூபா இருக்கும், 50 ரூபா அப்படின்னா இங்கே 55 ரூபா இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டியில் இருக்கும். அதே மாதிரி காக்டெயிலுக்கான அந்த காக்டெயில் கண்ணூர் அந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீடும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி காக்டெயிலு ஆஃப்ரிக்கன் அதுக்கு மிக்சடும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதுக்கேற்றான மெடிசன்ஸும் வச்சுருக்காங்க. அந்த மெடிசனை பற்றி நான் வந்து லாஸ்ட்டு சொல்கிறேன். அந்த எண்டில் பார்த்தீங்களா, அதான் நான் வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி வந்து பேட்ஸ் கேஜிக்கு ஏற்றாப்பில் ஃபுட் ஃபீடர், அதான் இந்த ஃபுட் வைக்கிற தண்ணி வைக்கிற அந்த டப்பாலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நார்மல் ப்ரைஸ் தான், 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்க்கான அந்த ப்ரீடிங் கூட அந்த தெரியும் பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலரில், அதுவும் அந்த ஃபின்ச்சஸ் ப்ரீடிங் கூட தான். அதே மாதிரி ட்ராவல் கேஜும் இங்கே எல்லாமே ரெடியாகவே இருக்குது. ட்ராவல் கேஜ் வந்து 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த கனவோடு வந்து எல்லா பேட்ஸுக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இங்கே வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ்லேயே கிடைக்குது, அதனால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம செப்பரேட் கேஜ்லேருந்து காலனி ப்ரீடிங்க்கு தேவையான கேஜ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதாவது காலனி ப்ரீடிங்னா 10 பேர் அளவுக்குலாம் இல்லை, 4 பேர் வளர்க்குற மாதிரி கேஜெலாம் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டேன் அவங்கள்ட்ட, எனக்கு தெரில, அவங்கள்ட்ட கேட்டேன் லெட் லாரி அப்படின்னாங்க. உங்களுக்கு இந்த பேடோட பேர் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஜாவா ஃபின்ஸ்லேருந்து இந்த பேட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டவ் அப்படின்னு இந்த பேட் பேர். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் நான் வந்து கேட்கல, எப்படியும் ஹையாக தான் இருக்கும், எப்படியும் 8000 ரூபாலேருந்து 10,000க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரைஸ்லாம் கேட்கல, எதுக்கு ப்ரைஸ் நம்ம வந்து கேட்கல. பட்ஜெட்ஸு, லவ் பேர்ட்ஸு, அதாவது லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபின்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஜாவா ஃபின்ச்சஸ்ஸு, காக்டெயிலு, ஆஃப்ரிக்கன், அதான ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி இந்த பெரிய இந்த கண்ணூர், இந்த டைமண்ட் டவ்வு, ரெட் லாரி அந்த மாதிரி பேடுக்குள்ளே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, நானும் கேட்டுக்கல. இந்த காக்டெயில் வெரைட்டி பார்த்துக்கலாம். காக்டெயிலேருந்து நார்மல்லேருந்து லூட்டினோலேருந்து அல்பினோ எல்லா வகையுமே எனக்கு காக்டெயில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த காக்டெயில், ஆஃப்ரிக்கன், இந்த ரெட் லாரி அந்த மாதிரிலாம் நீங்கள் பேட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து, அதாவது இந்த பெட் ஷாப் வந்து லொக்கேட் பண்ணி பாருங்கள். தூத்துக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இங்கே வந்து பேரா எடுத்துக்கலாம். நல்லா வந்து டிஎன்ஏ போட்டு செக் பண்ணி எடுத்துறாங்க இவங்க. அதே மாதிரி ஆஃப்ரிக்கனையும் பாருங்கள், எல்லா வகையான ஆஃப்ரிக்கனும் இங்கே இருக்குது. ரிங்லேருந்து, நான் ரிங்லேருந்து, ப்ளூ ஃபேஸு, எல்லோ ஃபேஸு, லூட்டினோ அப்படின்ட்டு எல்லா வகையான ஆஃப்ரிக்கனும் இங்கே வந்து பேராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி லவ் பேர்டும் இருக்குது. ஜாவா ஃபின்ச்சஸ்லேயே எல்லா வகையும் இருக்குது. ஜாவா ஃபின்ச்சஸில் ஒயிட்லேருந்து கிரே கலர் அப்படின்ட்டு எல்லா வகையுமே இங்கே இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்ச ப்ரைஸ் தான். அதாவது மற்ற பெட் ஷாப்பை நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி லவ் பேர்டும் பார்த்திங்கன்னா பேராக போட்டிருக்காங்க. அதாவது நார்மல் லவ் பேர்ட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா 30 ரூபா முன்ன பின்ன இருக்கும். நார்மல் லவ் பேர்ட்ஸ்னால் நீங்கள் வந்து பேர் கொஞ்சம் லேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி பேர் ஆக்கி அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதாவது எக்கில் இல்லை, பேர் ஆக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே, அதாவது இது வந்து 2 ரூமாக வந்து இருக்குது கடையே. மொதல் ரூமில் வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா பேட், அதாவது டிஃப்ரெண்ட்டான பேட்ஸ் தான் இங்கே அவ்வளோமே கிடக்கிறது. நீங்களே வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாகவே. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கேஜ்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கண்ணூர்லாம் செம்ம வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபுல் வந்து ஒரிஜினலாகவே இருக்குது. அதாவது இங்கே சன் கண்ணூர்லேருந்து
பைனாப்பிள் கண்ணூர் அப்படின்னு எக்ஸட்ரா அப்படின்னு எல்லாமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் பைனாப்பிள் கண்ணூர் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே. அதுக்கடுத்து இதுலேயும் ஜாவா ஃபின்ச்சஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு, அதாவது இந்த ஃபின்ச்சஸ் வேறு எனக்கு தெரில, அந்தளவுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காக்டெயிலும் இங்கே பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் பைனாப்பிள் தான், அதிலே இன்னொரு வெரைட்டி. அதாவது ரேட்டும் உங்கள் சில கேஜும் வெளியே போட்டிருக்காங்க. அதாவது அது ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லி நமக்கு தெரில. அதாவது கடைக்காரங்கள்ட்ட நான் வந்து கேட்கல ஒரிஜினலாக அப்படின்னு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லூட்டியில் கிடக்கு பாருங்கள் காக்டெயிலு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 2000 2000 3000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா லெட்லாரி நான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த பேட் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக போட்டிருக்காங்கன்னா கால் வந்து ஒரு கால் உடஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு யாருக்கும் வித்துறக்கூடாது அப்படின்றனால இது வந்து செப்பரேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்ஸு ஃபால்ட்டில் இருந்தது அப்படின்னாலும் இங்கே வந்து தனியாக செப்பரேட் பண்ணி இவங்க வந்து தனியாக ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட போட்டு வேறு ஆளுக்கும் ஏமாற்றி வித்துறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி இவங்க வந்து தனியாக செப்பரேட் பண்ணி போட்டிருக்காங்க. காக்டெயிலாம் எந்த அளவுக்கு ஃபியூராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து பேராக வாங்கணுன்னா இந்த கடையை நல்லாவே சூஸ் பண்ணலாம். லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். நம்ம தூத்துக்குடியில் உள்ள அந்தனார் கோயில் மார்க்கெட்டுக்கு, அந்தனார் கோயில் மார்க்கெட்லேருந்து லெஃப்ட் சைடில் தந்தி ஆஃபீஸ் போகிற ரோட்லாம் இருக்குது இந்த பெட் ஷாப்பு. நீங்கள் தூத்துக்குடி அப்படின்னா போய் செட் பண்ணி பாருங்கள். உங்கள் பேடு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ்லாம். ப்ரைஸ்ன்னு நீங்கள் அந்த பேடை பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிடுவீங்க தான் எனக்கு தோணுது. அந்தளவுக்கு நான் உள்ளே போனோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா நம்ம ரெகுலராக இங்கே தான் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட பேடு வந்துருச்சு. இந்த பேடு பேரே எனக்கு தெரியல சொல்லப்போனால். இதுவும் ஒரு வகையான காக்டெயில். அதுக்கடுத்த சோ பஜ்ஜீஸ் சொன்னால் பார்த்தீங்களா, சோ பஜ்ஜீஸ்லாம் எந்த அளவுக்கு ஃபியூராக இருக்கும் பாருங்கள். லவ் பேர்ட்லேயே இது வந்து டபுள் மடங்கு பெருசாக இருக்கும். அதனால தான் இதை வந்து சோ பஜ்ஜீஸும்பாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரீடிங் போட்டதே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லவ் பேர்ட் அண்ட் ஃபின்ச்சஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் இந்த 3 தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இந்த பேட்ஸை பற்றிலாம் நமக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியாது. இந்த பேடோட நேம் என்னென்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் வளர்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானே மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நம்ம தூத்துக்குள்ள உள்ள அடுத்த பெட் ஷாப்பை நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தொட்டு ஆளில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லவ் பேர்ட் தான். எதுக்கு இதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஃபால்ட்டில் இருக்குது. அதாவது கண்ணு டேமேஜ், அடுத்த கால் டேமேஜ், ரெக்க டேமேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து க்யூர் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் யாருக்கும் வித்துறக்கூடாது அப்படின்றக்காண்டி. ஏன்னா மற்ற பெட் ஷாப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றா தான் போட்டு வச்சுருக்காங்க. 1-2 கால் உடஞ்சதும் உள்ளே தான் கிடக்கும். சப்போஸ் இதான் வேணும் அப்படின்னு யாராட்டி கேட்டால் கூட அவங்க பிடிச்சி கொடுக்க தயங்க மாட்டாங்க, பிடிச்சி கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த மாதிரி ஃபால்ட்டான பேட் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்கான குவாலிட்டி பேடெல்லாம் வெளியில் வச்சு அன்குவாலிட்டி பேடெல்லாம் இங்கே உள்ள செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது க்யூர் ஆகிறதுக்கு இது வந்து வச்சுருப்பாங்க. க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இதுவும் அந்த டைமண்ட் டவுவில் உள்ளே தான் இன்னொரு பேடு. ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. மேலாக ஃபீமேலாக அப்படின்றது அவங்க வந்து டிஎன்ஏ எடுத்து தான் வச்சுருப்பாங்க. இது வந்து முக்கால்வாசி அழகுக்காண்டி தான் வளர்ப்பாங்க. அதாவது நம்ம கிளி வளர்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இதை வளர்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் என்னன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்டு, ஃபின்ச்சஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே ப்ரீடிங் அப்டேட்டு, அதுக்கடுத்து ஓன் பெஸ்ட் அப்டேட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் லவ் பேர்ட்ஸ் அண்ட் ஃபின்ச்சஸ்லாம் வளர்க்கிங்கன்னா நம்ம சேனலில் போய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். எல்லாத்துக்குமே அப்படியே நம்ம வந்து டவுட் கிளியர் பண்ணிட்டுருக்கோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கான மெடிசனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. ப்ரீடிங் பாக்ஸ்லாம் பாருங்கள், ஃபின்ச்சஸ், ஆஃப்ரிக்கன், நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு முதல்ல ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது. அதனால் எல்லா ப்ரீடிங் பாக்ஸும் இங்கே இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அதே மாதிரி மெடிசன்ஸும் எல்லா வகையான மெடிசன்ஸ், அதாவது லூஸ் மோஷன்லேருந்து அது ஹெல்த் ஆகிற மெடிசன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பேட்ஸுக்கு மோஸ்ட்லி என்ன நோய் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வரக்கூடாது. பட் வந்தால் இந்த பெட் ஷாப்பில் போய் நீங்கள் அந்த நோயை சொன்னீங்களாலே அதுக்கு ஏற்றாப்புல இவங்க வந்து மருந்து கொடுத்துருவாங்க. 100% இவங்க வந்து ஒரிஜினல் தான் கொடுப்பாங்க. மற்றபடி வேறு எதாவது சும்மாலாம் கொடுத்து பேடை சாவடிக்குன்னு பார்க்க மாட்டாங்க. 100% ஒரிஜினல் தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நேர்மையான கடமை தான் தெரியுது. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக அவங்க சொல்லியிருக்கேன். கேஜ்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆல்ரெடி வீடியோ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நாலு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.